அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சில விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகுது. எப்படின்னா எப்படி அதை வந்து அந்த கண்டென்ட்டை வந்து டெலிவரி பண்ணணுமோ அந்த மாதிரி டெலிவரி பண்ணா அப்படின்னா அது வந்து வைரலாக எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வைரல் ஆகும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலுடைய காமெடி இந்த நேசமணின்னு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிசா மொழி பாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா சீன்னு ஒரு பாட்டு, அதையும் வந்து என்ன பண்ணாங்க, திடீர்னு எங்கேருந்தோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பாட்டை போட்டு பாடி அதை இமிடேட் பண்ணி பாடி என்ன பண்ணாங்க, ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அதை வந்து என்னென்னா ட்ரெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தர். கூமாப்பட்டி. இன்றைக்கி எல்லா வீடியோவும் எல்லா யூடியூபர்ஸு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூமாப்பட்டியாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணவரை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அந்த கூமாப்பட்டிங்கிறது எங்கே இருக்குன்னா விருதுநகர் பக்கத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரமாக. அதில் முக்கியமாக என்னென்னா அதில் அவர் அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுற விஷயந்தான், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து இந்த ஏரி இருக்குது, மலை அடிவாரம் பச்சை பசுமேல்னு இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது இப்படின்னு சொல்லியிருந்தால் யாருமே பார்க்க மாட்டாங்க. அவங்க ஊர் பாஷையிலே வந்து பார்த்திங்கன்னா எங்க அப்படின்னு வந்து ஒரு சவுண்டு, அந்த ஊர் பாஷையிலே வந்து பேசி என்ன பண்ணுறாரு, வித்தியாசமாக அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணதுனால என்னாச்சு, அந்த கூமாப்பட்டிங்கிற ஊரே வந்து இன்றைக்கி உலகம் பூரா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிய போகுது அந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர் என்ன பாடுபட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமாக வந்து இவ்வளோ நாட்களாக அந்த கூமாப்பட்டிங்கிற ஊர் வந்து அந்த ஊரும் அந்த ஊர் மக்களும் ரொம்ப அமைதியாக நல்ல காமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த மக்கள் என்ன பாடுபட போகிறாங்க, அந்த ஊர் என்ன பாடுபட போகுது, அந்த ஊரில் இருக்கிற தண்ணி, அந்த நிலம், இதெல்லாம் என்ன பாடுபட போகுது அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிய வரும். ஏன்னா சும்மா இருக்காமல் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிற மாதிரி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. கேட்கவே வேண்டாம் நம்ம ஆளுங்களுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விஷயத்தை கேள்விப்பட்டோம் அப்படின்னா, அதாவது புதுசாக ஒரு ஃபுட்டு அப்படின்னா கூட உடனே அதை வந்து டக்குன்னு வாங்கி சாப்பிட்டு அதை பற்றி கமெண்ட் போட்டுடணும். அதே மாதிரி இந்த ஊருக்கும் போய் அந்த ஊரை நாசம் பண்ணிடணும். அதுதான் வந்து இந்த கொஞ்ச நாள் கழித்து அது என்ன பாடுபட போகுது அப்படிங்கிறது தெரியும். சரி, ஓகே. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.